ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மோமோ அங்கே ஷாவோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷென் அங்கே வந்ததுமே அப்போ அங்கே ஹீரோயின் என்னப்பா நான் வந்து இவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்கேன், உனக்கு என்ன கோவம் எதுவும் வரலையான்னு சொன்னதும், நீ இதெல்லாம் என்னை ஜெலஸாக்கணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ண போகிற, இப்படிலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அந்த சூசின்றவ கால் பண்ணிடுறாங்க ஷென்னுக்கு. நான் இப்போ வரேன்னு சொன்னதுமே நீ அவளை போய் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் போவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். ஸோ அப்போ ஹீரோயின் திரும்ப ஷாவோட சேர்ந்து அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி நீ என்னை வந்து பார்க்க வரலன்னா கண்டிப்பாக நான் ஷாவோட சேர்ந்து இன்டிமேட்டாக அவன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போனதுமே இவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல லவர்ஸாக இருந்திருக்காங்க. அடிக்கு கிளம்பி போயிட்டு வரும்போது பார்த்தா வீட்டில் இந்த சூசியோட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணி இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே மனசே உடஞ்சிருந்திருக்கு. இப்போயுமே ஆனால் வந்துட்டு இவளால் இதை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஷா வந்து சொல்கிறான், நீ இப்போயுமே உன் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்க, அதனால தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவளுக்கு மனசே அங்கே வந்துட்டு கேட்க மாட்டுது, ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிடுறா. அப்போங்க அவள் எந்திரிச்சு வேறு ரூமுக்கு போயிட்டு நீ இப்போயுமே என்கிட்ட வந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன்னு சொன்னதுமே உன்னோட இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் பதில் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஃபோனை வை என்னை தொல்லை பண்ணாமன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அங்கே அந்த சூசியோட சேர்ந்து அவன் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே ஷா வந்து நீ வந்து அவனை லவ் பண்ணலைன்னா தூக்கி போட்டணும், இப்படி வந்துட்டு லவ் பண்ணாதவன் பின்னாடியே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே பாஸ்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஷா வந்து சின்ன பையலாக இருக்கும்போது நம்ம மோமுதா வந்துட்டு அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கா. அவனுக்கு உடம்பு முடியாமல் போனதை நினச்சி அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்திருக்கா. இப்போ அவங்க ஃப்ரெண்டோட காரில் நம்ம ஷா அங்கே போனதுமே என்னாச்சுப்பா நீ வந்துட்டு இப்போயாச்சும் சொன்னியா அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அவள் ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டால, அதனால தான் நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்றத சொல்லலை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஷென் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ யாரை போய் மீட் பண்ணிட்டு வந்த, அந்த சூசியை தானேன்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்றத அவன் சொன்னதுமே நான் உன்னை போய் அவளை பார்க்காதன்னு சொன்னனா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீமே தான் அங்கே ஷாவன்ற ஒரு பையனை வந்து மீட் பண்ணிகிட்ருக்க, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் அப்படி தான் போவேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு ஆமாம் நம்ம ஷாவை வந்துட்டு நான் கூப்பிட்டுருந்தேன், ஏன்னா அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, நீ அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு பார்த்தியா, அதனால நான் அவன் கூட சேர்ந்து நல்லா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணேன் என்ஜாய் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டா அவன் நீ அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை வந்துட்டு மன்னிக்க மாட்டேன், உன்னை ஏற்றுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு. பட் இவன் பண்ணுற தப்பெல்லாம் இவனுக்கு பெருசாக தெரியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் அந்த ஊசியை மீட் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் தான், நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் அப்படி தான் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே ரொம்பவே அழுதுட்டு வெளியே வழா. பார்த்தாங்க நம்ம ஷா வந்துடுறான். இப்போ அவன்கிட்ட அவன் ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனம் பண்ணானா, நான் இப்போ போய் பேசுகிறேன்னு சொன்னதும் அவனை வேமா ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி தான். அப்போ அவன் இறங்கி வந்ததுமே அங்கே அந்த ஷென் வந்துட்டு அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் சூசியோட சேர்ந்து இவனுக்கு அஃபேர் போயிட்டுருக்கு, நான் இவனை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவன் நீ என்ன போய் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ எப்படி அவளுக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்க மாட்டான். பட் ஹீரோயின் ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு எல்லாருமே ஐயோ என்னடா இவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் மேரேஜ் ஒன்றை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. இப்போ எங்கள் அப்பா தானே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார், நீ வந்துட்டு சொல்ல முடியுமா அவர்கிட்டன்னு சொன்னதும் இப்போவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி உங்கள் பையனை நான் ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு அவன் வெளியே அந்த பார்ட்டியை விட்டு வரும்போது அங்கே வந்து காரில் நம்ம ஹீரோ நீ வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் நீயே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆச்சே, உனக்கு எப்படிப்பா இவ்வளோ பெரிய கார் கிடச்சிச்சின்னு சொன்னதுமே இல்லை நான் வாடகைக்கு தான் எடுத்தேன், இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், ஸோ நீ வரதை பார்த்தேன் அதனால தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, நீ என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் சரி வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே ஹீரோயின் என்னப்பா உன்னோட வீடுமே ரொம்ப இன்ஸ்வாக இருக்குது, என்ன பணக்கார வீட்டு பையனான்னு சொன்னதுமே
ஐயோ அதெல்லாம் இல்லை, இது என்னோட பாஸோடது, நான் கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இப்படி நான் வந்து அந்த ஷென்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே, ஆமாப்பா பார்ட்டியில் நான் வந்து கூட சேர்ந்து நீ போகிறத பார்த்தேன், அவர் பெரிய பிஸ்னஸ் மேனில் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, அட பாவி நீ என்கிட்ட பொய்யாடா சொன்ன, என்னமோ வந்துட்டு பூவர் அது இதுன்னு சொன்னேன், எதுக்குடா அப்படி சொன்னேன், நீ வந்துட்டு பெரிய பணக்காரனாச்சாமேன்னு சொன்னதுமே அவன் சாரி கேட்குறான். நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படியே ஹோட்டலுக்கு வெளியே வரும்போது நீ என்னை திடீர்னு கூப்பிட்ட, நான் பணக்காரன்னு சொன்னால் நீ என்கிட்ட க்ளோஸாக வந்திருப்பியா, அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அந்த ஷென் கால் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட 2 டேஸ்க்கு மேரேஜ், நீ எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நீ வந்து சேரு வீட்டுக்கு அப்படின்றத சொல்கிறான். எதுக்காகடா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ என் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணி மூளையெல்லாம் குழப்பாத, ஃபோனை வைடா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறா. வந்து சார் நீங்கள் எதுக்காக அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றதை சொல்ல மாட்டேங்கன்னு சொன்னதும், இன்னுமே அவளோட மனசில் அவங்க வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கான், அவன் வந்துட்டு முழுசாக அவனை மறக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து உண்மைகளை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, இப்படி உன்னோட அம்மா தான் வந்து உன்னோட அப்பாவை செடியூஸ் பண்ணாங்க, அவங்க தான் வந்து மதர் தான் ஒரிஜினல் அம்மா மாதிரி, உன்னோட அம்மா மிஸ்ட்ரஸ்ன்ற மாதிரியுமே நியூஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்குப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. ஏன்னா இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான், அந்த லேடி தான் இவங்க அம்மாவை வந்து கேவலப்படுத்தணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கர கோவமாயிருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வாஷ்ரூம் போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இப்படி மூமோட அம்மாவோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு, அது எதுவுமே இருக்கக்கூடாது, அதை டிலீட் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க கிளம்பி ரெடியாகி வந்தால் எங்கே போயிட்டுருக்கா, சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னதுமே, இப்படி ஓவர் ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டாக வந்து ஆகிறதுக்கெலாம் நீ ட்ரை பண்ணாத, நீ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. போயிட்டு அவங்க ஸ்டெப் மதரை கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் அம்மா வந்துட்டு மிஸ்ட்ரஸா, நீ மிஸ்ட்ரஸா இல்லை அவங்களா, நீ வந்துட்டு இப்படி வந்து ஃப்ராட் வேலையாக பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவங்க அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணும்போது அவங்க அப்பாவை பார்த்தா ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. நீ என்ன தெரியுதா என் பொண்டாட்டி மேலே கையை வைப்ப, ஒழுங்கா நீ வந்துட்டு சாரி கேளுன்னு சொன்னதுமே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, பெத்த பிள்ளைய நீங்கள் விட்டுட்டு அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டு மிஸ்ட்ரஸையும் அவள் பெத்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், உங்கள் அம்மா என் கூட இருக்கிறதுக்கு எப்பயுமே எனக்கு பிரச்சனை தான், ஸோ நான் அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னையுமே தான் நான் ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், என் பொண்டாட்டியை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், இது என்னோட வீடு, இந்த வீட்டில் இந்த லேடி இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு அனுப்பி விடுங்கன்னு சொன்னதுமே, நான் வந்து என் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கேன், நீ இங்கே எனக்கு தேவை கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட போய் அங்கே தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே ஒரு பியானோ இருக்குது, அதை பார்த்ததுமே அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவளை அங்கே வந்துட்டு பியானோ ப்ளே பண்ண விடாமல் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அம்மாவும் பொண்ணுமே அவளுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் அவள் பல நேரமாக அங்கே தூங்கியிருக்கா. அப்போ அங்கே டீச்சர் கால் பண்ணிவிட்டு, நீ ஏகப்பட்ட பியானோ கிளாஸை வந்து மிஸ் பண்ணிட்டேம்மா, நான் வந்து உனக்கு இதுக்கப்புறமே வந்து பியானோ சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவள் கேரியரவே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போங்க நம்ம ஷாவா, நீ கவலைப்படாத மோமோ, உனக்கு வந்துட்டு பியானோ கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்து உன்னை பெரிய லெவலுக்கு ஆளாக்குவேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நீங்கள் யார் இவளை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே கண்ணை மூச்சு பார்த்துட்டு அவன் நெக்ஸ்ட் மார்னிங் எப்படிப்பா நான் இங்கே வந்தேன்னு சொன்னதோ, நேற்று ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன், நான் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே தர்ஷன் கால் பண்ணிவிட்டு அவளை அங்கே வீட்டுக்கு மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டதுமே அவளுமே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறா. ஸோ அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுமே, எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ இப்படி உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போடுவேன்னு சொன்னதும், நீ அந்த சூசையோட சேர்ந்து என்னை சீட் பண்ணியிருக்க, உன்கிட்ட நான் பேச விரும்பலை அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா, சின்ன வயசில் என்னோட ஸ்டெப் பிரதர் ஷாவை வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ கொலை பண்ண ட்ரை பண்ண இல்லைன்னு சொன்னதும் அவங்க பாஸ்ட்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அந்த ஷென்னுக்கு வந்துட்டு ஷாவை எப்பயுமே பிடிக்காது, அவன் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. ஹீரோயின் அவன்கிட்ட போய் இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குப்பா அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பயங்கருந்து போனதுமே அவனோட மெடிசனை அவன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், ஐயோ இப்போ அவன் செத்து போயிருப்பான், நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவப்பட்டாங்க அழுதுட்டேக்கா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்டதும் அங்கே ரொம்ப அவள் திடீர்னு அங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்படி ஷென்னோட பிரதர் ஷாவ் இருந்தான்,
வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்றத சைட்டாக அழுதுச்சேக்கா. ஸோ அங்கே திரும்ப ஒரு சைன் காமிக்கிறாங்க. அவளுக்கு அடிபட்டப்ப ஷாவ் தான் போய் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான். பட் ஆனால் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணு, உன் கூட சேர்ந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டேன், ஏன்னா ஷென்னுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. நான் அந்த பையனை வந்துட்டு மெடிசன்லாம் மாற்றி வச்சு இந்த ஷென்னோட பேச்சை கேட்டு நான் தான் கொலை பண்ணிட்டேன், அவனோட ஆத்மா கூட என்னை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் அழுதுதுமே அப்போங்க ஷாவ் வந்து மனசுலே என்னோட ஸ்டெப் பிரதரே நான் உயிரோட தான் இருக்கேன், இது எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். கண்டிப்பாக வேணும் ஹேட் தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காதுன்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ அப்படிலாம் யோசிக்காத, அவன் உன்னை எப்பயும் ஹேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு நீ ஷென்னை கண்டிப்பாக வந்து விட முடியாது, நீ வந்துட்டு அப்படி பண்ணேன்னா அவங்க அப்பா நம்ம கூட சேர்ந்து இருக்கிற கொலாபரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவார் அப்படின்றத சொன்னதும் அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான், நான் எப்படி போய் அவனை மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ அவனுமே சின்ன வயசு ஃப்ரெண்டு, இப்போ சீட் பண்ண என்ன நட்டமாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுகிறாரு. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்துட்டு அதே வேலையை தானே அந்த ஆள் அவங்க ஸ்டெப் மதரோட சேர்ந்து பண்ணிட்டுருக்காரு, அதனால் பெருசாக தெரியலை. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போங்க நம்ம ஷாவ் கேட்குறான் என்னப்பா நீ கிளம்பிட்டேன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு இப்போ நான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறேன், தவறுதலாக உன்னோட வீட்டிலே ரொம்ப நாள் இருந்துட்டுருக்க முடியாது இல்லையா அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் பேசிட்டுருக்கா, அங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு டேஞ்சராகவும் இருக்கலாம், நீங்கவே இருக்கலான்னு சொன்னதும் நீ இவ்வளோ தூரத்துக்கு ஓவராக என் மேலே அக்கறைப்படணும்ல அவசியம் இல்லைப்பா, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் வந்து உன்னை என்னோட பாய் ஃப்ரெண்டால் எப்போயும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக தண்ணி போட்டுட்டு அவள் புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் என்னோட வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷென் வந்துட்டு எப்படி என்னை சீட் பண்ணுவான், நான் கண்டிப்பாக அவனை வந்துட்டு ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டுருக்கா. ஸோ இப்போ இவன் தண்ணி போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு அட்ரஸ்க்கு அங்கே வந்ததுமே ஷாவ் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, என்னோட வீட்டு அட்ரஸ் எப்படிப்பா உனக்கு தெரியும்னு சொன்னதுமே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான், உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும்னு சொன்னதும் அவன் எப்படி என்னை சீட் பண்ணலாம், நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பாட்டு அங்கே புலம்பிச்சேக்கா. ஸோ இப்போ அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நீ எப்படிப்பா வந்தேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு நீ தண்ணி போட்டிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு தான் வந்தேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நீ பேசாமல் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு அந்த ஷென் வந்துட்டு என்னை விட்டுருவான்ல அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே இந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன்னு அவனுமே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸ்க்கு வெளியே அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்னோட சிஸ்டர் வந்து அவனை பார்க்க போயிருக்கா, நான் பப்ளிக்காக லைவாக வச்சு அங்கே அசிங்கப்படுத்த போகிறேன் அவங்க 2 பேர்த்தையுமே, இதுக்கப்புறம் அவன் எனக்கு பிரேக்கப் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே நல்ல ஐடியா தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ உள்ளே போனதுமே அவங்க அப்பாட்ட அங்கே ஃபுட் எல்லாமே நான் அவருக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் அவரை மன்னிச்சிட்டேன், அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்போ நான் உள்ளே மீட் பண்ண போகலான்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க மீடியாஸையுமே கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறா. இந்தாங்க டார்லிங் உங்களுக்கு தான் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லும்போது பார்த்தா டேபிள் கடியில் தான் அந்த சூசி எங்கே ஒளிஞ்சிருக்கா. வேணுக்குனே அவள் மேலே அங்கே சூப் எல்லாமே சூடாக ஊற்றி விட்டதுமே அங்கே அவள் பயந்து போயிட்டு அங்கே அலறி அடித்து எந்திரிச்சதும் அங்கே மீடியாஸ் எல்லாமே அதை கவர் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஐயோ என் பாய் ஃப்ரெண்டு இன்னும் என்ன சீட் தான் பண்ணிட்டுருக்கானா, இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணுறா. ஸோ இதனால் பப்ளிஷ் ஆகிருது இவங்க 2 பேத்துக்கும் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஷென் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். ஸோ அப்போ அங்கே ஷென் அந்த மீடியாஸ் எல்லாத்தையும் ரூமில் இருந்து வெளியே துரத்தி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ண மோமோ என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னதுமே ஆமாம் வேணுக்கு தான் பண்ணேன், எத்தனை வருஷமாக நீ என்ன சீட் பண்ணிகிட்ருக்கா, உன்னை நான் இப்படியே விட்டுருவேன்னு நினச்சிட்ருக்கியா, அதனால தான் நான் அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. ஸோ அப்பாங்க அவள் நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் எப்படி நீ என்னை அசிங்கப்படுத்தலான்னு சொன்னதும் வெக்கமல்ல இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு, சிஸ்டர்னு சொல்லிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, எப்படி தண்டனை கொடுக்காம இருப்பேன், அதுக்கு மேலே நான் உன்னை எத்தனை வருஷமாக ஹேட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, மூஞ்சில் முடிச்சிடாதீங்க 2 பேருன்னு சொன்னதும் உடனே அந்த ஷென் ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் உன் மூஞ்சி இருக்க அழகுக்கு நான் உன்னை மேரேஜ் வேறு பண்ணுறேன்னாடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து போகிறா. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி பார்க்கிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணுறேம்மான்னு சொல்கிறான். ஸோ அவங்க போனதுமே அவன் ஒரு விஷயம் தெரியுமா, அவனோட கார் டயரை நான் பஞ்சராக்கி விட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வாவ் ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டேன், இன்னைக்கு அவனால் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போக முடியாது, இந்த நவராத்திரியில் எவன் வந்துட்டு டாக்ஸி கொண்டு வருவான், டாக்ஸியும் கிடைக்காம நடராஜாவாக இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஹாப்பி ஆகிட்டு. அப்போங்க நம்ம ஷாவ் நான் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே பட் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே ஃபிட் ஆகாதுப்பா, ரிலேஷன்ஷிப்பையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது,
கொஞ்ச நாளைக்கு வேணால் இந்த வண்டி ஓடலாம், இது எதுக்கு நடுவில் போய் வந்து ஸ்டக்காகி நிற்கிற வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், அது வாட்டுக்கு போகிற வரைக்கும் போகட்டுமே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பிறகு வீட்டுக்கு போயிட்டு அவங்க கால் பண்ணி இப்படி என்னோட ஸ்டெப் பிரதர் ஷாவ் வந்து இறந்து போன ஜெர்மனியை வந்து நான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். ட்ரோனில் வந்துட்டு ஒயிட் பெட்டல்ஸாக வந்துட்டு கீழே விழுகணும், ரொம்ப வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வெடிக்கணும், ஒயிட் ஃப்ளவர்ஸாமே இந்த ஊரே வந்து நிறைஞ்சு போயிருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதான் அவனுக்கு பண்ணுற நன்றியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டேக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் கீழே இறங்கி வரும்போது அப்போ அவள் கண்ணுக்கு அந்த சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சதுமே, அப்போ ஷாவுட்டை வந்துட்டு அவங்க பேச வந்ததுமே, இப்போ என்னப்பா எங்கே கிளம்பிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, இல்லை நான் முக்கியமான வேலையாக போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஷென்னை பார்த்தா அங்கே மீட்டிங் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டேக்கான். திடீர்னு பார்த்தாங்க ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் வெளியே வச்சுட்ருக்காங்க, அங்கே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வெடிச்சிட்ருக்கு, அங்கே ஒயிட் பெட்டல்ஸ் எல்லாமே விழுந்துட்டுருக்கோமே, என்ன இதெல்லாம் செட்டு கேட்டதும், சார் இப்படி உங்கள் ஸ்டெப் பிரதர் ஷாவோட நினைவால் மூமுதா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு செம கடுப்பாய் போயிடுது, இவன் வேணுக்குனே என்னை இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஷென் கோவமாயிட்டாங்க அந்த ஹோட்டலோட மேனேஜர்கிட்ட, இன்றைக்கி என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொன்னேன், அதை நீங்கள் ஒன்று கூட ஏற்பாடு பண்ணலேன்னு சொன்னதும், சார் இப்படி மோமோ வந்து உங்கள் ஸ்டெப் பிரதரோட மெமரியலுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க, டெத்துக்காக தான், ஸோ நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் இதை பண்ண முடியலன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட போய், நான் உன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீ எதுக்காக கூடாதவனுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், வாயை முடிட்டு மரியாதையாக இருந்துக்கோ, உனக்காக தான் நான் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்காம கூட உன் பிரதர் எனக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தான், பட் உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் வந்துட்டு அவனோட சாவுக்கே காரணமாயிட்டேன், அதனால் இப்போ வரைக்கும் என்ன நான் மன்னிக்க முடியாமல் இருந்துச்சுக்கேன், இதுக்கப்புறமே நான் அந்த மாதிரி தப்பாக பண்ண மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. ஸோ இப்போ ஹீரோங்க அவளை மீட் பண்ண வந்ததுமே இப்போங்க என்ன நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீ என்ன ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கியா, சரி ஓகே நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வந்துட்டு ஆசைப்பட்றேன், நம்ம 2 பேருமே இந்த லைஃப்பில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உன்னை இப்போவே லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதனால் கூடி சீக்கிரம் உனக்குமே என் மேலே லவ் வந்துடும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே டேட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இவன் இந்த சூசியை மீட் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, நம்ம கட் பண்ணிக்கலான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்பயுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கன்னு சொன்னீங்களேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, உன்ட்ட நான் எப்போ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், உன் சிஸ்டர் உங்கள் அப்பா வம்பு பண்ணி அப்ராடுக்கு அனுப்பி விட்டுட்டாரு, நான் ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ எனக்கு உன்னோட தேவை இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீமே வந்துட்டு உன் தேவைக்காக தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் எப்பயுமே அவளை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் கொஞ்ச நாளாகவே அவங்க வந்துட்டு ஒரு பையனோட சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, உங்கள் ஸ்டெப் பிரதர் ஷாவ் தான், அவர் சின்ன வயசில் இறந்தெல்லாம் போகலன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு செம கடுப்பாய் போயிடுது, இவன் வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மெசேஜ் பண்ணி, இப்படி ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கணுன்னா என்னப்பா கொடுக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒருவேளை அது உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கிஃப்ட்டுக்கெலாம் எந்த வேல்யூவுமே கிடையாது, நீ அவருக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு என்ன தெரியுமா, நீ அவர் கூட சேர்ந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் கூடவே இருக்கணும் அப்படின்றத சொன்னதும், ஸோ ஹீரோயினுமே அவன்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறான். ஸோ அப்போங்க அவன் எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தான் சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இல்லைப்பா நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் அவன் எங்கே வந்துட்டு காலேஜ்லேருந்து வெளியே வந்தான், என் பாட்டு திடீர்னு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வேகமாக வந்துட்டு அந்த சூசி தான் அவனை வந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுறா. அப்போ அவங்க கால் பண்ணி அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி வந்து சூசியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருந்திருக்கா. அவனோட பேர் வந்துட்டு ஷாவ் தான் அப்படின்றத சொன்னதுமே, ஸோ அப்படின்னா இந்த ஷாவ் வந்துட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஷேன் காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, நீ யாரை வந்து கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியோ அவன் வந்துட்டு உன்னோட சிஸ்டரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, நீ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, நீ என் கூட வான் செட்டு கூப்பிடும்போது கூட இருக்கான் இல்லைன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் நான் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நீ பெரிய நல்லவனா இல்லை உத்தமனா, நீயே ஒரு சீட்டர் தானே, இப்போ நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இதனால் வந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை நான் இப்போ லவ் பண்ணது கிடையாதுடா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போகிறான். ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்க போய் பார்த்தாங்க நம்ம ஷாவ் இல்லை, அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இங்கே ஷாவை பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், சார் இப்படி உங்களோட
நோய் வந்து ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. நீங்க உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா மூமுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு அவன் சொல்றான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின பார்த்தா அங்க ஷென்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க டிசைட் பண்ணிடுறா. அவங்க ஃப்ரெண்டு, "என்ன நீ வந்து அவன ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்ன. திடீர்னு பார்த்தா நீ அவனவே மேரேஜ் பண்ண போறேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் என்னோட அப்பாவையும் அவனையுமே வந்து சீட் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மேரேஜ் விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஷாவு என் முன்னாடி வருவான்ல ஸ்டாப் பண்றதுக்கு. அதனால தான் அவ சொல்லிட்டு இருக்கா." ஸோ வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அங்க வந்து அவ ரெடி ஆயிட்டு ஷென்னுக்கு தான் மெசேஜ் பண்றா. "எனக்கு 10 மில்லியன் காசை என் அக்கௌண்ட்ல இப்பயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்படின்னா தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு" சொல்லிட்டு, அப்போ அவங்க அப்பா வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யார்கிட்ட வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, "நான் ஷென்ட்ட தான் மெசேஜ் பண்ணேன். எனக்கு 10 மில்லியன் காசு கொடுத்தா தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லியிருக்கேன்னு" சொன்னதும், "நீ என்ன பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ண போற பையன்ட்ட போய் இவ்வளோ காசு யாராச்சும் கேட்பாங்களான்னு" சொன்னதும், "காசு கொடுத்தா கல்யாணம், இல்லைன்னா இல்லைன்னு" அவ சொல்றா. வெட்டிங் ஹாலுக்கு அவன் இறங்கி போயிட்டு அவன்கிட்ட, "நீ இப்போ வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்ல காசே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணுவேன்னு" சொன்னதும், "என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைப்பா, கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு மாதம் மாதம் கூட 10 மில்லியன் நான் போட்டு விட்றேன்னு" சொன்னதும், "கண்டிப்பாக அப்படி நடக்காது, நீ எனக்கு காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஷாவ் வந்துடுறான். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அப்போங்க ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை அடிக்க போகும்போது அவனை காட்ஸை வச்சு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை, "நீ எனக்கு வந்து தான் சொந்தம்னு" சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அப்படியே அவங்க தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின்ட்ட, "நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க? நான் இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? நான் தான் வந்து அவனோட ஸ்டெப் பிரதரு" அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுது. அவங்க சாரி கேட்குறா. "அவனோட பேச்சை கேட்டு நான் ரொம்பவே உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன்லன்னு" சொல்லிட்டு, "அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்பயுமே நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க. அவன் என்னை ஏதாச்சும் ரூமில் போட்டு லாக் பண்ணாலுமே தெரியாமல் வந்துட்டு கதவெல்லாம் திறந்து நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் நடந்திருக்க. நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு" சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. டக்குன்னு இவ்வளோ பெரிய டிசிஷன் எப்படி என்னால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போ அவன் ஃபோன் பண்ணிவிட்டு, "நான் வந்து ஷாவுன்றது உனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிச்சுல, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ அதுக்காக இப்படி கில்ட் ஆகணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு" சொன்னதுமே, "இந்த உறவு வந்து புதுசு தான்ப்பா. ஸோ 2 பேருமே கொஞ்சம் பழகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணலான்னு" சொன்னதும் அவன் ஃபோன் பேசிகிட்டே அங்கே வந்துட்டு, "பட் நான் ஆரம்பத்துலேருந்து உன்னை ரொம்ப லவ் தான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்றத அவன் சொல்கிறான். "ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். உனக்கு மெசேஜ் பண்ணுற பையன் வேறு யாரும் கிடையாது, நான் தான்" சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு பையன் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கான். "அப்போ இருந்தே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு" சொல்லிட்டு இங்கே கேட்குறான். அதான் ஷென்னுக்கு உனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, இதனால் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ உங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு செப்பெல்லாமே கழட்டிட்டு அவகிட்ட, "நீ வந்துட்டு பழசெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு அங்கே, "நீ யோசிச்சு நல்ல முடிவெடுன்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரிங்கையுமே கழட்டி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்கிறா. ஒருவேளை இன்னைக்கு நைட் வந்து ஷாவ் என்னை டச் பண்ணா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிருக்கும்போது அப்போ ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு, "உன்னை நான் டச் பண்ணால் நீ எது தப்பாலாம் எடுத்துக்குவேன்னு" சொன்னதுமே இப்போ ஹீரோயின், "நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நம்ம 2 பேத்துக்குள்ளே இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லைப்பா. ஸோ நீ வந்துட்டு பக்கத்து ரூமில் போய் படுத்து தூங்குன்னு" சொன்னதுமே, "நீ லவ்வை பற்றி என்ன நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, "எனக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை ஏமாத்தினாங்க. இப்போ இந்த ஷென்மே என்னை ஏமாத்திட்டான். ஸோ அது ஃபேக் தான்" அப்படின்றத சொன்னதும், "பட் நீ ஏன் கூட சேர்ந்து இருந்து பாரு, லவ் உண்மைன்றதை நீ புரிஞ்சுக்குவ" அப்படின்றதவே சொல்கிறான். "ஸோ நீ பயப்படாத, உன் விருப்பம் எல்லாமே எதுவுமே வந்துட்டு இங்கே நடக்க போகிறது கிடையாது. நீ படுத்து ரெஸ்டட்" அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ பிறகு ஷென் அவங்க அப்பாவை மீட் பண்ணிக்கிட்டு, "உங்கள் ஆசை பையன் திரும்ப வந்துட்டான், என்னோட லவ்வை வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிட்டான்னு" சொன்னதுமே அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு, "அந்த பொண்ணு உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, எதுக்காக நான் விட்டுட்டு போக போகிறா" அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு, "இதுக்குமே காரணம் நீங்கள் தான்ப்பா, அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் நான் அவன் என்னோட லவ்வை பிரிச்சுட்டான்னு" சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு கோவமாயிட்டு, "ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலான்னு" சொல்லிட்டு அங்கே திட்டுறாரு. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஸோ அவங்க ஸ்மோக் எல்லாமே பண்ணதுமே ஹீரோயின், "நீங்கள் ஸ்மோக் பண்ணாத, அவனுக்கு இப்போ தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு, அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு" சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோவுமே கிளம்பி வந்துடுறான். அப்போ அங்கே, "நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வந்து நல்ல ஒரு திறமையான பொண்ணுங்க, பணக்கார வீட்டு பொண்ணுங்க, ஏன் வந்து உங்களால் ஒரு சேரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி நடத்த முடியாதான்னு" சொன்னதுமே, "அதெல்லாமே பண்ணுறதுக்கு விருப்பம் தான்ப்பா, பட் வந்து ஃபண்ட் அவ்வளோ தூரத்துக்கு இல்லைன்னு" சொன்னதும்
இப்போ என்கிட்ட வந்துட்டு நல்ல பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டுருக்கான். 90% வந்துட்டு பண்ணிடலாம், 10% மட்டும் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும்னு சொன்னதுமே இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, கண்டிப்பாக நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேச வரும்போது இந்த டீல்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட அப்பா கால் பண்ணிவிட்டு நிச்சயத்தை அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக என்னால் அவனை மேரேஜ் பண்ண முடியாது, நான் அவனை லவ்வே பண்ணலை, நான் வந்து அவனோட பிரதர் ஷாவை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்னை யாருமே எதுவும் பண்ண முடியாது, நான் இருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவளை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக ஒரு பிளாக் கார்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கான். இந்த பிளாக் கார்டு உனக்காக தான் சொன்னதுமே இது எதுக்காக நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே இதில் ஏகப்பட்ட காசு இருக்குது, இது எல்லாம் உனக்கு தான், நீ என்னோட வருங்கால ஒய்ஃப், அதனால தான் எல்லாமே உனக்கு உரிமை இருக்குன்னு அவன் சொல்கிறான். அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனை ஓப்பன் பண்ணுறா. ஸோ அங்கே நம்ம ஷா வந்துட்டு அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிச்சேக்கான். அப்போ அங்கே பார்த்தா போலீஸ் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீங்கள் இல்லீகல் முறையில் உங்களோட ஹார்ட்டை வந்து மாற்றிருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிடுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சேட்டவன் போனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் எப்படியாச்சும் அவனுக்கு எதுவும் ஆக விடாமல் காப்பாற்றணும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி வேலை இருக்குன்னு அவ சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே வெளியே வந்து பார்த்தா அங்கே ஷென் நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் இந்த கேஸில் போய் மாட்டியிருக்கான், கண்டிப்பாக அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, நீ ஸோ வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடு, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் கண்டிப்பாக அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அவன் எப்படியாச்சும் வந்துட்டு வெளியே வந்துடுவான், ஆனால் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு மட்டும் நினைக்காத, ஒருவேளை அவன் வெளியவே வரலனாலும் பரவாயில்ல, உன் கூட சேர்ந்து மட்டும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் எப்பயுமே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோங்க இருக்கான். ஸோ அப்போ அங்கே நீ எப்படிப்பா வெளியே வந்தேன்னு சொன்னதுமே அவங்க அரெஸ்ட் பண்ணி என்னமோ கொண்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட எதிராக எந்த எவிடன்ஸுமே இல்லை, ஸோ எத்தனை நாளைக்கு சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க முடியும், அதனால தான் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அவங்க ரூமுக்கு போனதுமே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கால் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே ஃபோனை பிடிங்கிட்டு உன்னோட காசு வந்துட்டு அவளுக்கு எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக காசுக்காக மற்றவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறியோ உனக்காக நான் இருக்கேன், நீ யார்ட்டையுமே வந்துட்டு கெஞ்சணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். இப்போ ஹீரோ ஏன் உனக்கு சின்ன வயசில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பாங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பட் உன்னோட ஹார்ட் சர்ஜரி எப்படி வந்துட்டு நீ பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்போ அங்கே சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து நீ கவலைப்படாதப்பா, உனக்கு இப்படி ஆர்கனைசேஷன் மூலமாக ஏதாச்சும் வந்து பணம் கிடைக்கும், இல்லை ஹார்ட் டொனேட் பண்ணுறவங்களுமே இருப்பாங்க, அது மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குமே காசு எல்லாமே வாங்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்படியே தான் அவனை சின்ன வயசுலேருந்து காப்பாற்றி இருந்திருக்காங்க. பெரிய பையனானதுமே அவனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு சில ப்ராப்ளம் இருந்ததுமே அப்போ அங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு மூமென்ற பொண்ணு சேரிட்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக ஏகப்பட்ட பேருக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க, ஸோ அவங்க தான் உனக்குமே ஹார்ட்டுக்குமே டொனேட் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனோட ஹெல்ப்பால் தான் இது நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட ஃபண்ட் இல்லாமல் போனதுமே அவன் திரும்ப அவளுக்காக வந்து அந்த சேரிட்டியை திரும்ப ரீஓப்பன் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்துருக்கான். ஸோ ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுட்டு உங்கள் அப்பா வந்துட்டு என்ன மாதிரி ஜென்மம், உன்னையும் தானே அந்த ஆள் பெற்றாரு, எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அவன் எனக்கு வந்துட்டு இப்போ சர்ஜரியுமே என்னோட ரூமில் வந்து என்னோட ஆக்சிஜன் டியூப்பை வந்து எடுத்து விட்டு போயிட்டாங்க, நான் சாகட்டும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பர்சன் யாருன்னு என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, நான் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க சூசியை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகிறப்ப நீ ஷென்னு தானே அங்கே இருந்தீங்க, ஸோ அப்போ அங்கே வந்து யார் உள்ளே வந்தது இப்படி டியூப்பை வந்து எடுத்து விட்டு அப்போ நான் ட்ரை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். பட் அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கா. பட் அவளுக்கு உண்மை தெரியுன்றது எனக்கு தெரியும், ஸோ நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அவன் கூட சேர்ந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு லவ்வான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோ ஏன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக நான் வந்து கூடி சீக்கிரம் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டேக்கா.
ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. இப்படி ஷாவ் வந்துட்டு யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா, அந்த பர்சனை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன அவன் மேலே இவ்வளோ அக்கறைன்னு சொன்னதும், ஏன்னா நான் அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டு, சின்ன வயசுலேருந்து நானும் நீயுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி நீ அவனை போய் லவ் பண்ணுவேன்னு சொன்னதும், உப்பா சீட் பண்ணையே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் வந்து அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவட்ட அங்கே தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை காப்பாற்றினதுமே, நீ எதுக்காக இப்போ இது நடுவில் வரேன்னு சொன்னதும், ஷா வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவனுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறான். ஸோ ஷாவுமே அங்கே வந்ததுமே ரொம்பவே அவன்கிட்ட தைக்கன்னு சொன்னதுமே, நீ ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிட்டுருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் வந்து பிரச்சனைனா நான் எப்படி வந்துட்டு சும்மா விட முடியும், அதனால தான் நானுமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே, நீ எதுக்காக அவனை போய் மீட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும், இப்படி ஷென்னுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா உன்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு, அதனால தான் நான் கண்டுபிடிக்கலான்னு அவன்கிட்ட கேட்கறதுக்காக வந்தேன்னு சொன்னதும், நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் நல்லவன் கிடையாது, நீ அவன்கிட்ட விலகேறு, அவன் ரொம்பவே டேஞ்சரானவன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே அந்த ஷென்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துடுறாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் பிரதரை கொலை பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்க, ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனை உள்ளதுக்கு போட்டுறாங்க. ஸோ அப்போ அங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா அங்கே ஷவுட்டை கால் பண்ணிவிட்டு, அவன் உன்னோட பிரதர், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும், உங்களுக்கு இப்போ தான் நான் பையன்றது ஞாபகம் வந்துச்சா, என்னை சின்ன பிள்ளையில வெளியே நீங்கள் துரத்தி விட்டீங்களே, ஒரு ஹார்ட் சர்ஜரி கூட பண்ணாமல் வந்துட்டு சாப்பாட்டுக்குள்ளே வழி இல்லாமல் சுற்றினே, அப்போ தெரியலையா, நான் வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டேன், நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பாவுமே அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, ஷென்னை வந்துட்டு நீ ஷவுட்டை சொல்லி எப்படி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணு, அவனை உள்ள தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொன்னதும், அவன் பண்ண தப்புக்கு தானே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, அவன் உள்ளவே கிடந்து சாவட்டும், நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு அவளுமே சொல்கிறா. வந்ததுமே நீ நல்ல வேலை பண்ணிட்டா, அவன் என்ன தப்பு பண்ணானோ அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா, என்னடா ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூமுக்கு போனால் ஸ்டடி ரூமில் உட்காந்துட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். என்னப்பா இன்னும் தூங்கலையான்னு சொன்னதும், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, நான் வந்துட்டு புதுசாக பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே அவங்க அப்பாட்ட வந்துட்டு இப்படி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கம்பெனி வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, உங்களோட இன்னொரு பையன் ஷாவ் தான் உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கால் பண்ணி அவர் ஹெல்ப் கேட்டதுமே, எங்கள் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கை விட்டீங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்ததுமே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணாமல் செத்து போனால் பரவாயில்லன்னு தானே நீங்கள் விட்டீங்க, உங்களை மாதிரி ஆளுக்கு நான் வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு கோவமாயிடுறான். ஸோ ஹீரோயின் கிச்சனில் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, திரும்ப அவங்க அப்பாவை கால் பண்ணிவிட்டு, ஷென்னு நீயுமே சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ ஹெல்ப் அவனுக்கு பண்ணணும்ல, நீ ஷவுட்டை பேசுன்னு சொன்னதும், என்கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்காதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோட்ட வந்து நீ கவலைப்படாத, நீ இப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் அவர் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நான் வந்துட்டு உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஷாவை தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவரோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுறத எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், பட் உங்கள் பையனை கொலை பண்ணுறதுக்காக ஷென் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கான், அவன் சாகுற வரைக்கும் அதுக்கு ஜெயிலில் தான் இருந்தாகணும், ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், இதை பற்றி நீங்கள் யோசிங்கன்னு சொன்னதுமே, நான் யோசிச்சுட்டு உனக்கு முடிவு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டு கால் பண்ணிவிட்டு, நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன், இவன் தான் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு, என் கம்பெனியை நீங்கள் காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ண க்ரைமையும் ஒத்துக்கிறேன், இதனால் எனக்குமே 10 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஃபைனலாக வந்துட்டு அவர் திரும்பி அங்கே ஜெயிலுக்கு போக ஒத்துக்கிறாரு. ஸோ வெளியே அங்கே ஷென் வந்துட்டு ஹீரோயின்ட்ட, நீ பெரிய வந்து தப்பு பண்ணிட்ட, எனக்கு எதிராக பேசின்னு சொன்னதும், இப்போ ஹீரோங்க வந்துடுறான், அவன் வந்து என்ன தப்பாக பேசிட்டா, நீ வந்து பண்ணதை தானே உண்மையை சொல்லியிருக்கா, நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் கோர்ட்டுமே தண்டனை அறிவிச்சிட்டாங்க, அவனோட தப்பு எல்லாமே ப்ரூஃப் ஆயிடுச்சு, அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு, உங்கள் அப்பாவுமே அவர் பண்ண வந்துட்டு எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டாரு, அவருக்குமே 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் டிசிஷன் அங்கே சொல்கிறா.
ஸோ பிறகு அவங்க அப்பாவும் மீட் பண்ணிட்டு, நீங்கள் இப்போ உங்கள் இந்த ஆசை மிஸ்ட்ரஸ்க்கு வந்து டைவர்ஸ் கொடுத்தாக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்கமே, கம்பெனியோட சேர்மன் பொசிஷன்லேருந்து உங்களை நான் வந்து தூக்கிடுவேன். என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு போகிறா. ஸோ அந்த ஆள் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்ருக்காரு. இத்தனைக்கு காரணம் நீயும் உன்னோட பொண்ணும் தான் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நைட் 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்கிட்ட ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து சேரிட்டி புதுசாக ஓப்பன் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. நான் இப்போவே அதுக்கான வேலையெல்லாம் போய் பண்ணணும்னு சொன்னதும், என்னம்மா பேசிகிட்டு இருக்க, காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதை பற்றிலாம் வந்து பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நீ படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இல்லை ஏகப்பட்ட பிள்ளைங்க எனக்காக காத்துட்ருக்காங்க, நான் இப்போவே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போகணும் அப்படின்றத சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.